Hello everyone, welcome back to my channel. This is Math ID Thon with me Vasugi. Now we are moving to exercise 4B. So 4B la first na introduction மட்டும் சொல்லிடுறேன் so that it will be very easy to pick up. So இப்போ வந்து first வந்து natural numbers, whole numbers அப்படின்னு இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாகவே நம்பர் லைன்ஸில் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் just 1 2 3 4 5 6 and whole numbers na 0 1 2 3 இந்த மாதிரி வரும். இன்டீஜர்ஸ்னா இன்டீஜர்ஸ் z இது வந்து 0 1 2 3 -1 -2 இந்த மாதிரி எக்ஸட்ராஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வருது ஒன்லி ரியல் நம்பர்ஸ். இது ஆறுன்றது ரியல் நம்பர்ஸ் மட்டும்தான். ரேஷ்னல் நம்பர் இரேஷ்னல் நம்பர் எல்லாமே அடங்கி இருக்கும் ரியல் நம்பர்ஸ்குள்ளே தான். ஸோ ரியல் நம்பர்ஸ்ன்றது நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்மளுக்கு 1க்கு அப்புறமா என்ன இருக்குது நம்பர் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு 1க்கு அப்புறமா இம்மீடியட்டாக பாயிண்டில் வர்றது கூட வந்து ரியல் நம்பர்ஸில் தான் வரும். ஸோ ரியல் நம்பர்ஸில் நம்மளால் லிஸ்ட் அவுட் பண்ணவே முடியாது நம்பர்ஸை. லைக் 1க்கு அப்புறமா நம்மளுக்கு 1.1 அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இதுக்கும் நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 1.01 இருக்கலாம், 1.001 இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 1 and 2க்கு நடுவில் எனக்கு நெக்ஸ்ட்டு நம்பரே வந்து 1.1ன்னு நான் எடுக்க முடியாது. இதுக்கும் கீழே வந்து 1.01ன்னு இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய 1.001 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணலாம் 1 to 2க்கு நடுவில் மட்டுமே. ஸோ எல்லா இன்டீஜர்ஸ் லைக் எல்லா நம்பர்ஸும் பாயிண்ட் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ அதனால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியாதுன்றதுனால நம்பர் லைனில் நம்ம மென்ஷன் பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன்ஸை வச்சு மென்ஷன் பண்ணுவோம். பிகாஸ் எல்லா நம்பர்ஸும் கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த ஏ கொஷனில் பாருங்கள், எக்ஸசைஸ் கொஷின் 1ல் ஏ கொஷின் மட்டும் பாருங்கள். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைன் தான் கொடுத்துருக்காங்க, ஷேடட் தான் கொடுத்துருக்காங்க. ஷேடட் கொடுத்தா ரியல் நம்பர், இது வந்து ரியல் நம்பர் வந்து ஷேடடில் இருக்கும், இது வந்து டாட்டடில் இருக்கும். ஓகேவா? டாட்டடில் இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ். ரியல் நம்பர்ஸ் வந்து ஷேடடில் இருக்கும். அதுவும் 2 ஷேடடில் இருக்கும். ஒன்று வந்து ஹாலோ சர்க்கிளாக இருக்கும், இன்னொன்று வந்து டார்க் சர்க்கிளாக இருக்கும். ஸோ ஹாலோ சர்க்கிள் வந்து எதுக்குன்னா லெஸ் தேன் கிரேட்டர் தேன் மட்டும் இருக்கிறது வந்து ஹாலோ சர்க்கிளுக்கு வரும். டார்க் சர்க்கிள் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுக்கு டார்க் சர்க்கிள் வரும். ஸோ இதுதான் 2 டிஃப்ரென்சியேஷன். இப்போ பாருங்கள், இது வந்து என்ன மீனிங்னா, இது வந்து ஹாலோ சர்க்கிள் 2 கிட்ட இருந்துச்சுன்னா 2 வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்றது தான் மீனிங். ஸோ ஈக்குவல் டு இருந்தால் தானே அதை இன்க்ளூட் பண்ணுவோம். ஈக்குவல் டு இல்லைன்னா, லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லைன்னா அதை எடுக்கிறதுக்க மாட்டோம்ல, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், இந்த கொஷனில் -2 வந்து ஹாலோ சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, 4 கிட்ட வந்து டார்க் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க இல்லை. ஸோ லைக் ஷேட் இன்பிட்வீனில் வந்து ஷேட் தான் பண்ணியிருக்காங்க. இன்பிட்வீனில் வந்து ஷேட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா இது வந்து ரியல் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், அது மட்டும் கிளியராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, -2 to 4. ஸோ எதுக்கு ஈக்குவல் டு வரணும், எதுக்கு ஈக்குவல் டு வரக்கூடாதுன்னா ஹாலோ சர்க்கிளுக்கு கீழே ஈக்குவல் டு வரக்கூடாது, வேறு டார்க் சர்க்கிளுக்கு ஈக்குவல் டு வரணும். ஸோ அதாவது 2 கிட்ட ஜஸ்ட் லெஸ் தேன் மட்டும் போடணும். இன்பிட்வீன் நம்பர்ஸ் எப்படி எழுதணும்னா லெஸ் தேன் யூஸ் பண்ணி தான் எழுதணும். லெஸ் தேன் எக்ஸ், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 கிட்ட ஈக்குவல் டு இருக்கணும், 2 கிட்ட இருக்கக்கூடாது, இவ்வளோ தான். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிளியராக எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் வந்திருக்கு நம்மளுக்கு. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பராக இல்லை நேச்சுரல் நம்பராக இல்லை இது ரியல் நம்பர்ஸ், இந்த 2 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கணும். ஸோ 2 கிட்ட லெஸ் தேன் இருக்கக்கூடாது, 4 கிட்ட லெஸ் தேன் இருக்கணும். ஸோ 3rd ஆப்ஷன் தான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.